Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக பயிற்சிகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நோயே வரக்கூடாது அப்படின்னா என்ன, வருமுன் காப்போம். யோக கலைகளை நாம் பயிற்சி செய்தால் நோய் வராமல் வாழலாம். ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய யோகாசனங்கள், முத்திரைகளை பார்க்குறோம். அப்போ இதை நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே பயிற்சி பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு உறுப்பும் திடமாக இயங்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூட்டுக்களை திடப்படுத்தக்கூடியது, நம்ம உடம்புல இருக்கிற ஜாயிண்ட்டுகளை திடப்படுத்தக்கூடியது, மூட்டு ஜவ்வுகளை திடப்படுத்தக்கூடியது, பாதங்களை திடப்படுத்தக்கூடியது. இப்போ பாருங்கள், நிறைய நபர்களுக்கு மூட்டு வலி, பாத வலி அது கேஷுவலாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக எடுத்துக்கோங்க. இது வருமுன் காப்போம். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களும் இந்த பயிற்சியை எடுத்துக்கோங்க. இன்றைக்கு மூட்டு வலி இல்லை, இன்றைக்கு வயது 25ன்னு வைத்துக்கோங்க. 75 வயதிலும் மூட்டு தேய்மானம் வரக்கூடாது, மூட்டு செவுகள் திடமாக இயங்கணும். அப்போ அதற்குரிய யோக பயிற்சிகளை தான் மாமுனி பதஞ்சலி மகரிஷி தனது அஷ்டாங்க யோகத்தில் 3வது படியான யோகாசனத்தில் ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் அழகாக எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு தூக்கம் 9:30 மணி முதல் காலை 3 மணி வரை ஆழ்ந்த நித்திரை வச்சுக்கோங்க. உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சாத்தியமான உணவு எடுத்துக்கோங்க. அதிக புளிப்பு, அதிக உப்பு, அதிக காரம் வேண்டாம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 120 வயது வரை மூட்டு வலி வராமல், மூட்டு தேய்மானம் வராமல் சிறப்பாக வாழ முடியும். பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை இந்த யோகாசனத்தின் மூலமாக, முத்திரைகளின் மூலமாக, மூச்சு பயிற்சியின் மூலமாக நாம் பெற்று உடலை திடப்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது வந்தனம் அப்படிங்கிற ஒரு ஆசனமும், உட்கட்ட ஆசனம் அப்படிங்கிற 2 ஆசனங்கள். இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்களாக பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த 2 ஆசனங்கள் நின்ற நிலையில் செய்யக்கூடிய முதல் ஆசனம் வந்தனம் அப்படிங்கிற ஆசனம் பண்ண போகிறாங்க. முதல்ல இந்த மாதிரி நேராக நின்றுக்கிடணும். 2 கை சைடில் வச்சுருக்காங்க. மனசுனால வலது கால் இடது கால் 2 சைடுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கணும். மனசுனால நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ 2 காலும் பொறுமையாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இது 2ஆம் நிலை. இப்போ கால் பாதத்தை லைட்டாக ஒவ்வொரு சைடாக லைட்டாக திருப்பிக்கோங்க. பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ மெதுவாக 2 கைகளையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. கண்ணை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை பட்டுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக 2 கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. கண்களை மூடி மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் சேர்த்துக்கோங்க. நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல நேராக 2 கால் சேர்த்து நிற்கிறாங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடி நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க. 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் 2 சைடும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ கால் அப்படியே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, அகட்டிக்கோங்க. இது அடுத்த நிலை. இப்போ கால் பாதத்தை லைட்டாக அந்த சைடு, லைட்டாக அந்த சைடு பென் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ மெதுவாக கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளை பொறுமையாக பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்துக்கோங்க. அடுத்த ஆசனம் உட்கட்ட ஆசனம் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க. 2 கால் சேர்த்துக்கோங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. வலது பக்கம் இடது பக்கம் 2 காலுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க மனசுனால. இப்போ அப்படி மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. 2 கை முன்னாடி வச்சுக்கோங்க. 1 ஃபீட். மெதுவாக ஒரு சேரில் உட்கார மாதிரி ஸ்லோவாக வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங்.
மீண்டும் ஒரு முறை கை முன்னாடி 1 ஃபீட் அகட்டி வச்சுக்கோங்க. மெதுவாக ஸ்லோவாக கிளவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் அபான முத்திரை பண்ண போகிறாங்க. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனோட மேத்தில் பெருவிரல், மற்ற 2 விரல் தரை நோக்கி இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த விரலில் பெருவிரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். மூட்டுக்கள் மூட்டுச்சவ்வுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூட்டு வலி உள்ளவங்க 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம வருமுன் காப்போம் அப்படின்னு தான் பார்க்குறோம். எந்த பிரச்சனையும் இல்லாதவர்களும் 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். மூட்டுக்கள் இடமாக இயங்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேயத்தில் கட்டை விரல், மற்ற 3 விரல் தரை நோக்கி இருக்கட்டும். அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். மூட்டுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நம் உடம்பில் இருக்கக்கூடிய ஜாயிண்டுகளுக்கு அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சங்கு முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. 2 கட்டை விரல் மாறிட்டுக்கோங்க. எல்லா விரல்களையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனோட மேயத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். இந்த முத்திரையின் மூலமாக மூட்டுச்சவுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேயத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். மூட்டுச்சவுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சங்கு முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. 2 கட்டை விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். மூட்டுச்சவுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை செய்ய போகிறாங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். முதல்ல மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள்.
கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை, நடுவிரல், மோதிர விரல், அதனுடைய மேத்தில் பெருவிரலை வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வாயு முத்திரை, ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சங்கு முத்திரை, எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. 2 கட்டை விரல் மடிச்சுக்கோங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில்லை கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சிகள் எளிமையான பயிற்சி. இது வருமுன் காப்போம். இன்றைக்கு உங்கள் உடல் உறுப்புகள் நன்றாக இயங்கினாலும் இந்த யோக பயிற்சிகளை காலை மாலை பிராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ வயதானாலும் மூட்டு வலி, மூட்டு பிரச்சனைகள் வராது, பாத வலி வராது, பாத வீக்கம் வராது, சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.